நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதாவது நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் சம்பளத்தை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு அதிக டிமாண்ட் இருக்குது சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எப்படி பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ 2025 செப்டம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணணும் அப்படின்னா ரூல்ஸ் புதுசாக வந்திருக்கு. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறதையும், எவ்வளோ நாள் ஆகும், இதுக்கு எவ்வளோ செலவாகும், இது பண்ணால் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த மாதிரியான குறிப்பாக சிங்கப்பூரை பற்றின தகவல்கள், வேலை வாய்ப்புகள், அங்கே போயிட்டு உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் மாறுச்சு அப்படின்னா அது என்னென்ன ரூல்ஸ் மாறுது, என்னென்ன புதுசாக கொண்டு வராங்க அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம போகையில் ஜென்ரல் ஒர்க்கராக போகலாம், ஒரு கம்மியான சம்பளத்தில் போகலாம். ஆனால் அங்கே போயிட்டு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்காமல் அதே சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபால்ட்டு தான். ஸோ நீங்கள் உள்ளே போகையில் எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பாஸில் நீங்கள் உள்ளே போயிருங்க. ஆனால் அங்கே போயிட்டு உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரமே சம்பாரிச்சிட்டு நல்லபடியாக வர முடியும். அதே மாதிரி சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அவங்களுக்கு பெரிய லெவலில் நாலேஜே இல்லைனா கூட உள்ளே போகையில் ஜென்ரல் ஒர்க்கராக போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க அவங்கள டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே இப்போ இங்கிலீஷே தெரியாமல் சிங்கப்பூருக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அங்கே இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வெளியில் வரையில் நல்ல ஹை சேலரியில் நீங்கள் போகலாம், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சிங்கப்பூரில் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். ஏன்னா சிங்கப்பூரில் எவ்வளோ தான் சட்டங்கள் போட்டாலும், எம்ஓஎம் சைட்லேருந்து எவ்வளோ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாலும் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷம் இறப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வேலையிட மரணங்கள் அப்படிங்கிறது ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை நிகழாமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர்னு தனியாக போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது. சேஃப்டி கோஆர்டினேட்டர்லாம் எஸ்பாஸ் இபாஸில் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கராக இருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ எழுத படிக்க தெரியும், ஓரளவுக்கு ஒரு 10th இல்லை 12th நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது. அப்படி நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போகிறப்ப உங்களுக்கு டெய்லி பேசிக் பார்த்தீங்கன்னா $18 $20 தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே இது நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசரோ இல்லை சேஃப்டி கோஆர்டினேட்டரோ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பேசிக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வாங்கினதை விட சம்பளம் டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த கோர்ஸை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும்? நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இது சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி போகிற பட்சத்தில் வேலை கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணுறது பெஸ்ட்டான ஐடியா. ஸோ சேஃப்டி கோஆர்டினேட்டர் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் புதுசாக என்ன ரூல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துடலாம். நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர் நீங்கள் முடிச்சிருக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சு 1 வருஷம் ஆயிருக்கணும், 6 வருஷம் ஆயிருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சேஃப்டி சூப்பர்வைசர் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், டேரெக்டாகவே நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணலாம். அப்படின்ற ரூல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் லெவல் 5 கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சாகணும். லெவல் 5 அப்படின்னா இப்போ சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சிடுறாங்க அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர் கொஞ்சம் ஈஸியான கோர்ஸ் தான் வச்சுங்களேன். ஸோ ஓரளவுக்கு ஓகே தான், முடிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் எழுத படிக்காத தெரியாதவங்க கூட, சரியாக படிக்க தெரியாதவங்க கூட சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறாங்க. ஆனால் அதில் போயிட்டு ஃபெயிலும் ஆயிடுறாங்க. ஸோ இந்த லெவல் 5ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டி கோஆர்டினேட்டருக்கு ஆளை ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ இதில் டோட்டலாக 5 லெவல் இருக்குது. 5 லெவலையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் மட்டும்தான் சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமேட்டு யாரெல்லாம் சேஃப்டி கோஆர்டினேட்டர் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லெவல் 5 கோர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த லெவல் 5 கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அமௌண்ட் செலவாகும். ஓகேங்களா? ஸோ லெவல் 5 கோர்ஸுக்கு அதாவது ஒரு லெவலுக்கு இவ்வளோன்ற அமௌண்ட் மாதிரி செலவாகும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த லெவல் 5 கோர்ஸை முடிக்கணும். முடிச்சுட்டு தான் சேஃப்டி கோஆர்டினேட்டர் ஜாயின் பண்ண முடியும். சேஃப்டி கோஆர்டினேட்டருக்கு டோட்டலாக அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2300. சேஃப்டி கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு படித்தவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், படிக்காதவங்களாலாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்லாம் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இது எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு டோட்டலாக டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் கிளாஸஸ் ஒரு சில இடத்துல நடத்துகிறாங்க, ஒரு சில இடத்துல ஃபுல் கிளாஸ், அதாவது ஃபுல் டே கிளாஸ் தான் நடத்துகிறாங்க. இப்போ ஈவினிங் கிளாஸ் அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லியுமே ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மந்த்தில் வந்து நீங்கள் அதை முடிச்சிடலாம். ஆனால் ஃபுல் டே அதுவும் சண்டே மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 6 மந்த் ஆகும். ஓகேங்களா, இதுதான் டைமிங்கு. மோஸ்ட்லி ஈவினிங் கிளாஸ் அதிகமாக ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து வைக்கிறது கிடையாது. இந்த ஃபுல் டே கிளாஸ் எல்லா இன்ஸ்டியூட்லையுமே இருக்குது. ஃபுல் டேனா எவ்ரி சண்டே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதாவது 6 மாதம் வந்து எவ்ரி சண்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஓகே. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ லெவல் எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லெவல். அதாவது சேஃப்டி கோஆர்டினேட்டரில் டோட்டலாக 9 புக் இருக்கும். ஒன்றா நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு மாடலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா $242 வாங்குறாங்க. நீங்கள் இந்த $2300 அப்படிங்கிறத மொத்தமாக கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து நீங்கள் முடிக்க வந்து அமௌண்ட்டை கட்டிக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினீங்கன்னாவே ஓகே தான். ஸோ மொத்தமாக நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது சாதாரண கோர்ஸ் கிடையாது, டிப்ளமோ லெவல் கோர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு லெவலில் நீங்கள் கிளியர் பண்ண வந்துட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருப்பீங்க. கடைசியாக வந்துட்டு 9 புக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே வந்துட்டு கிளாஸ் வைக்கிறதுனால நிறைய கம்பெனியில் சண்டே லீவாக தான் இருக்கும். ஒரு சில கம்பெனிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனியே வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்களே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சண்டே வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒர்க்கரை சண்டே வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். அதனால நீங்கள் வந்து சண்டே கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஆனால் ஈவினிங் கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு சம்டைம் ஓவர் டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஓவர் டைம்ஸ் இல்லை, எனக்கு 5 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஈவினிங் கிளாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம பிசிஏ அப்ரூவலோடு இருக்க நிறையா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எவர் சேஃபு, எவர் கிரீனு, இது மாதிரி வந்து நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட போய் நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் கேட்டிங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ண போகிறீங்க, இல்லை சேஃப்டி சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ சைனீஸ் நியூ இயருக்கு இப்போயே அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. சைனீஸ் நியூ இயர் பிப்ரவரியில் வருது. ஸோ வந்துட்டு இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போயே நீங்கள் போய் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா சைனீஸ் நியூ இயரில் ஒரு லாங் லீவ் வருது, அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ புதுசாக சேஃப்டி கோஆர்டினேட்டருக்கு வந்திருக்க ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல் 5 கோர்ஸ் தான். ஓகேங்களா, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 9 லெவல் புக் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா கூட திருப்பி அரியர் மாதிரி வச்சு திருப்பி எழுதிக்க முடியும். ஓகேங்களா, எழுதி பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருக்க கம்பெனியில் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை மந்த்லி பேசிக்காக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இபாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது ஒரு பெஸ்ட்டான கோர்ஸு. ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக போகிறவங்க, நல்லா படித்தவங்க ஜென்ரல் ஒர்க்கராக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சிங்க அப்படின்னாலே அதுக்கும் நல்ல வேல்யூ இருக்குது. சேஃப்டி சூப்பர்வைசருக்கே வேல்யூ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேஃப்டி கோஆர்டினேட்டர்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வேறு எந்த கோர்ஸும் நீங்கள் பெருசாலாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ டிரைவிங் லைசன்ஸும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு இப்போ டிமாண்டுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேஃப்டி கோஆர்டினேட்டர்லாம் கொஞ்சம் டஃப்பான கோர்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேரால் வந்துட்டு அந்த கோர்ஸை பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பாஸ் இபாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிசிஏ அப்ரூவ்டு ட்ரைனிங் சென்டர்னு நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னாவே நியர் உங்கள் பக்கத்தில் என்ன லொக்கேஷனில் எங்கே இருக்குங்கிறது வந்துடும். அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ யாராவது சேஃப்டி கோஆர்டினேட்டர் வந்து இதை பார்த்து முடிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை யாராவது சேஃப்டி கோஆர்டினேட்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சேஃப்டி கோஆர்டினேட்டர்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு சேஃப்டி சூப்பர்வைசரில் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேலை வேணும் அப்படின்னாலோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெலகிராம் சேனலில் நிறையா வந்து அதாவது சிங்கப்பூர் ஏஜென்சி, லைசன்ஸ்டு ஏஜென்சி, தமிழ்நாட்டில் 100+1000+ RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸோட ஜாப் வேகன்சி எல்லாமே போடுறோம். நம்ம டெலகிராம் ஐடியோட QR கோடை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நிறையா கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். என்னோட டெலகிராம் ஐடி KingArun113 அதுலேயுமே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.